Hello guys, welcome to What the Hack. So இன்னைக்கு நம்ம எந்த ரூம் பார்க்க போறோம் ட்ரை ஹேக் மேல அப்படின்னா பிளாக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரூம் தான் பார்க்க போறோம். So this will be based upon SMB. SMB அப்படின்றது சர்வர் மெசேஜ் பிளாக். ஸோ ஒரு SMB கிளையண்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் அட்டாக்கர் வந்து என்ன ஃபைல் ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபாரன்சிக்ஸ் மாதிரி இதில் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க சினாரியோ. So one of your junior system administrator forgot to deactivate 2 accounts from a pair of recently fired employees. So we believe these employees used the credentials they were given in order to access some of many private files from our server. So அதோட scenario இதுதான். So அந்த scenarioல வந்து one of a junior system administrator forgot to deactivate 2 user accounts of recently fired employees. ஸோ இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரைவேட் ஃபைல்ஸ் எல்லாமே சர்வர்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த எடுக்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு மெமரி டம்ப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த மெமரி டம்ப் வச்சுட்டு நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த எவிடன்ஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி டாஸ்க். ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் த ஃபைல்ஸ். ஸோ இதை வந்து பிளாக் அப்படின்ற என்னோட பர்டிகுலர் டைரக்டரியில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ தென் எல்எஸ் கொடுத்து இதை வந்து அன்சிப் பண்ணிடுறேன் இந்த எவிடன்ஸை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல் இருக்குது. ஒன்று traffic.pcap ஃபைல் நம்மளோட வயர் ஷாக்கில் ஓப்பன் பண்ணி இன்னும் அனலைஸ் பண்ணலாம் ஃபர்தராக. தென் நமக்கு elsas.dump இருக்குது. ஸோ இந்த டிஎம்பி ஃபைலை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம PyPyCards அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பைத்தான் மாடியூல் வச்சு நம்ம இந்த ஃபைலை வந்து ஃபர்தராக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ PyPyCards அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன்னா ஸோ அதோட யூசேஜ் வந்து இதில் ஷோ ஆகுது பாருங்க. ஸோ தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PyPyCards யூஸ் பண்ணிட்டு இந்த எல்சாஸ் டம்ப்ல இருக்கிற எல்எஸ்ஏ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் வி கெட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த இன்ஃபர்மேஷனால நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு அவுட்புட்டாக நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இந்த அவுட்புட்டை வந்து நான் சப்ளைமில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சப்ளைமில் ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு யூசர் நேம் கிடைக்குது. தென் நமக்கு அதோட டொமைன் கிடைக்குது. ஃபர்தராக அதோட Kerberos NTLM ஹேஷ். ஸோ NTLM ஹேஷ் இருக்கு. தென் ஒரு யூசர் இருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் இன் டு தி வயர்ஷாக் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னோட வயர்ஷாக் இந்த டிராஃபிக் பிக்கப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இதில் பார்த்தா ஃபுல்லாக மெயினாக நமக்கு SMB2ஓட ப்ரோட்டோகால்ஸ் அந்த டிராஃபிக் தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த SMB2ஓட ப்ரோட்டோகால்ஸில் நம்ம மேலேயே மெயினாக என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த இடத்துல வந்து mrealman அப்படின்ற ஒரு யூஸராக வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த mrealman இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த mrealmanோட NTLM ஹேஷை வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ லெட்ஸ் யூஸ் கிராக் ஸ்டேஷன் இன் திஸ் கேஸ். ஸோ கிராக் ஸ்டேஷனில் NTLM ஹேஷ் யூஸ் பண்ணுறேன். கிராக் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் கேஸ் இந்த NTLM ஹேஷ் வந்து அது கிராக் ஆகி அதோட ஆக்சுவல் பாஸ்வேர்டு வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அது வந்து ஒரு ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம். த்ரெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, த்ரெட்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு,
கொஞ்சம் ARP ரிக்வெஸ்ட். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஸராக வந்து லாகின் பண்ணியிருக்காங்க வேற ஒருத்தவங்க. ஸோ திஸ் மைட் பி தி செகண்ட் எம்ப்ளாயி. ஸோ இந்த செகண்ட் எம்ப்ளாயோட யூசர் நேம் வந்து ஈஷெல் STROP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து நம்ம டம்பில் சர்ச் பண்ணுவோம், ஈஷெல் STORP. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அகெயின் NTLM ஹேஷ் இருக்கு. ஸோ இந்த NTLM ஹேஷ் வந்து நம்ம கிராக் ஸ்டேஷனில் அகெயின் போட்டு டீகோட் பண்ண பார்ப்போம், கிராக் பண்ண பார்ப்போம். ஸோ மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிராக் பண்ண ட்ரை பண்ணுவோம். in this case we are not able to crack the hash. நம்ம further hash cat வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், but we'll move on to the questions here. So first user name என்ன, who accessed the server அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. that was mrealman. நம்ம Wiresharkல பார்த்தோம். ஸோ அவங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பாஸ்வேர்ட் was blockbuster 1 அப்படின்னு வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பர்டிகுலர் ஆக்சஸ் எடுத்து அந்த ஃபைல் எடுத்திருக்காங்க, என்ன ஃபைல் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எடுத்திருக்காங்க SMB யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் let's move on to next one. Second person who accessed our server அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. in this case அந்த யூசர் நேம் வந்து ஈஷெல் STROP. தென் அந்த பர்டிகுலர் யூசரோட ஹேஷ் கேட்டிருக்காங்க. அந்த பர்டிகுலர் யூசரோட ஹேஷ் நம்ம டிஸ்கவர் பண்ணோம், கிராக் பண்ண ட்ரை பண்ணோம், பட் கிராக் பண்ண முடியலை. ஸோ அந்த ஹேஷ் வந்து நம்ம டைரெக்டாக பேஸ்ட் பண்ணுறோம். தென் இப்போ நம்ம Wireshark அகெயின் வந்தோம்னா when we scroll down we are able to see இது எல்லாமே encrypted SMB3. so we are not able to see what files they retrieved, என்ன பண்ணாங்க, என்ன ஃபைல்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக என்கிரிப்ட் ஆகியிருக்கு. ஸோ இது எப்படியாச்சும் நம்ம டீக்ரிப்ட் பண்ணோம். ஸோ டீக்ரிப்ட் என்கிரிப்டட் SMB3 அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிளாக் வருது. இந்த பிளாக்ல நம்ம ஃபர்தராக ஸ்டடி பண்ண நமக்கு தெரிய வருது, அதாவது we are able to decrypt the SMB3 அப்படின்னு சொல்லிட்டு, encrypted version of SMB3 traffic அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதுக்கான கோடும் கொடுத்துருக்காங்க, பட் இந்த பர்டிகுலர் கோடை வந்து நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்னோட கரண்ட் டைரக்டரியை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாகே சொல்லியிருக்கு, அண்ட் அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு யூசர் தேவை, தென் டொமைன், தென் பாஸ்வேர்ட், தென் NTP proofs STR, தென் encrypted session key, தென் hash. ஸோ நம்ம இதை வந்து ஒரு நியூ ஃபைலில் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணுவோம். நம்ம Wiresharkல ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் லாகின் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டொமைன் நேம் கிடைக்குது. அந்த டொமைன் நேம் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் தேவைப்படும், ஸோ யூசர் நேம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஹோஸ்ட் நேம் தேவையில்லை, செஷன் கீ எனக்கு தேவை. இந்த செஷன் கீ வச்சு தான் நம்ம
ரேண்டமாக ஒரு செஷன் கீ ஜென்ரேட் பண்ண போகிறோம். Then we also want what else do we want? Yeah, okay, session ID. So session ID வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நமக்கு session ID கிடைச்சிச்சு, key கிடைச்சிச்சு, user name கிடைச்சிச்சு, domain name கிடைச்சிச்சு. Then what are we lacking அப்படின்றது இங்க போய் திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். NT proof str வந்து தேவை. ஸோ NT proof str வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு NT proof str அதோட வேல்யூ இருக்கு. இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் யூசர் தான் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிச்சு. சிமிலர்லி நம்ம அடுத்த யூசர்தும் பார்க்கலாம். ஸோ அடுத்த யூசர் நம்ம எங்கே டிராஃபிக் போகுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செஷன் ஐடி எடுத்துருவோம். செஷன் ஐடி தென் நமக்கு என்ன தேவை, ப்ரூஃப் str, செஷன் கீ தேவை, then username and domain name வந்து சேம் தான். ஸோ domain name சேமாக போட்டுப்போம். ஸோ நமக்கு ரெண்டு யூசரோட டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ நம்மளோட பைத்தான் கோடுக்கு ரிட்டர்ன் வந்தால் அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, யூசர், domain, password, then NT proof str, then dash key, dash v வந்து verbose and NTLM hash இருந்தால் நம்ம NTLM hash ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லை வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூசரை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ரியல் மேன். ஸோ இதோட டொமைன் என்ன, ஒர்க் குரூப். தென் இதோட பாஸ்வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். இதோட பாஸ்வேர்டு வந்து பிளாக்பஸ்டர். தென் இதோட NTP proof str ஃபர்ஸ்ட் ஒன்னோடது. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். தென் அதோட செஷன் கீ, அதோட செஷன் கீயும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு dash v அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு ரேண்டம் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட ரேண்டம் செஷன் கீ. இந்த கீ யூஸ் பண்ணி தான் இப்போ அங்கே என்கிரிப்டாக இருக்கிற SMB3யோட டிராஃபிக் எல்லாமே நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வயர்ஷாக் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் SMB அப்படின்னு கொடுத்தா
இந்த பிளேஸில் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸும் கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு let's go to edit, reference, protocol, smb2. இப்போ இந்த இடத்துல secret session keys for decryption இருக்கா. ஸோ இதை எடிட் பண்ணுறோம், இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ செஷன் கீ நம்ம கிரியேட் பண்ணது இருக்கு, அதை பேஸ்ட் பண்ணுறேன். தென் செஷன் ஐடி. ஸோ இந்த பிளேஸில் செஷன் ஐடி இதுதானா அப்படின்னு கேட்டால் இதுதான். பட் இதை இப்போ டைரெக்டாக இப்படி போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0x வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2 ஸ்ப்ளிட் பண்ணணும். தென் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். லைக் ஃபஸ்ட்டு 41, தென் 00, தென் 00, தென் 00, தென் again 00, then 10, then 00, then 00. இப்போ இதை வந்து ஸ்பேசஸ் இல்லாமல் போடணும். ஸோ இதான் வந்து நம்மளோட செஷன் ஐடி. பேசிக்காக 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன் ஐடியை வந்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். தென் அகைன் இந்த டிராஃபிக் வந்துட்டு இந்த டைம் நான் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எஸ்எம்பி கிளைண்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பர்டிகுலர் எஸ்எம்பி கிளைண்ட் எஸ்எம்பி யூஸ் பண்ணிவிட்டு என்ன பர்டிகுலர் ஃபைல் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பிளாக்லேயே நம்ம சேவ் பண்ணுவோம், இல்லை இது user1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோம். ஸோ cat user1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு யூஸரோட ஃப்ளாக் கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சிமிலர்லி செகண்ட் யூஸர் இது பண்ணணும். இது நானாக வந்து மாடிஃபை பண்ண கோட். இதே வந்து நம்ம இந்த பிளாக்லேருந்து எடுத்த கோடில் வந்து NTLM ஹேஷ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க கோட் கொடுக்கல. ஸோ இதை வந்து நான் லைட்டாக ஆல்டர் பண்ணேன். இந்த ஆல்டர் பண்ணதில் வந்து நம்ம யூசர் வந்து நம்ம அகெயின் வந்து என்டர் பண்ணுறோம். யூசர் என்னது, நம்ம இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஈஷெல் ஸ்டாப் தான் யூசர். தென் டொமைன் அதே தான். இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக -NTLM ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். NTLM ஹேஷ் வந்து நம்ம இங்கே NTLM ஹேஷ் எடுக்கலையா, நம்ம op.txt NTLM ஹேஷ் இருக்கு பாருங்க, இதுதான் NTLM ஹேஷ். ஸோ இந்த NTLM ஹேஷ் நான் பேஸ்ட் பண்ணுறேன். தென் நம்மளோட NTP proof string அதையும் பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம செஷன் கீயும் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். இது வந்து நமக்கு ரேண்டமாக ஒரு செஷன் கீ ஜென்ரேட் பண்ணும். ஸோ செஷன் கீ அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து அகெயின் நம்ம ஃபஸ்ட் யூஸருக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணணும். எடிட், ப்ரிஃபரன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், SMB2, எடிட். ஸோ இதில் வந்து நான் அடுத்த செஷன் கீயை நான் போடுறேன். ஸோ அதோட செஷன் ஐடி வந்து சேம் ப்ராசஸ் தான், ரிவர்ஸ் பண்ணி போடணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4500000000100000. ஸோ இதை வந்து நம்ம ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டோம். பேசிக்காக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றாக்குறோம். இதை வந்து நான் செஷன் ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேம் எக்ஸ்போர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறேன், SMB கொடுக்குறேன். ஸோ இதில் எனக்கு 2 வந்துருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன் தான் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது, இது செகண்ட் யூஸரோடது. ஸோ செகண்ட் யூஸரோடது டவுன்லோட் பண்ணுவோம்.
நம்ம user 2 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணலாம். ஸோ cat user 2. ஸோ வந்து ரெண்டாவது யூசரோட ஃப்ளாகும் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ we have completed block அப்படின்ற ரூம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து SMB3 டிராஃபிக்கை வந்து நம்ம என்கிரிப்ட் ஆன டிராஃபிக்கை வந்து எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ I hope you liked it. Thanks for watching the video.